அது அது பழைய ஞாபகமா இல்ல வெறும் கனவா எனக்கு தெரியலையே. அம்மா அம்மா உனக்கு என்ன கனவு வந்துச்சுன்னு சொல்லுமா. அது கனவா இல்ல நிஜமாவே இந்த வீட்டுல அது நடந்ததான்னு அது என்னன்னு நான் சொல்றேம்மா. நீ முதல்ல கனவு என்னன்னு சொல்லுமா. உனக்கு கல்யாணம் பண்றதுக்காக பொண்ணு பார்க்க போனோமா. அங்க அங்க அந்த பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்குது. கேவலமா இருக்கேன்னு உன்னை பத்தி தப்பு தப்பா பேசி அவமானப்படுத்தி அனுப்பிட்டா. அப்போ நீ ஓன்னு என் பக்கத்துல படுத்து அழற. கல்யாணமே வேண்டாமா, கடைசி வரைக்கும் உன் கூடவே இருந்துறேன்னு சொல்லி தேம்பி தேம்பி அழற. எனக்கு அத நினைச்சா பயமா இருக்கு. கண்ணு முன்னா என்னமோ சம்பந்தம் இல்லாம வருது. இதெல்லாம் ஏன் எனக்கு எனக்கு கனவு மாதிரி வருதுன்னு புரியலையே. அம்மா உனக்கு எதுவுமே சம்பந்தம் இல்லாம தோணலம்மா. இது எல்லாமே சம்பந்தத்தோட தான் தோணி இருக்குமா. எனக்கு புரியல, நீ என்ன சொல்ற? ஆமாம்மா இதெல்லாம் எதுவும் கனவு இல்லம்மா. ஓ மய வாழ்க்கையில் நடந்த மறக்க முடியாத விஷயங்கள்மா அதெல்லாம். அம்மா எனக்கு நீ ஊரெல்லாம் பொண்ணு தேடி அலைஞ்சிட்டு இருந்த. ஆனா எனக்கு யாருமே பொண்ணு தரலம்மா. அதை நீயும் நானும் மனசுக்குள்ளேயே நினைச்சு கஷ்டப்பட்டுட்டு ஒவ்வொரு நாளும் இதை நினைச்சு நீ நானும் அழுவோம் தெரியுமா. அம்மா நான் எனக்கு கல்யாணமே இந்த ஜென்மத்துல வேண்டாம், எப்பவும் நான் உன் கூடவே இருந்தா போதும் தாம்மா நினைச்சிட்டு இருந்தேன். அதான் அப்ப நடந்ததெல்லாம் உனக்கு இப்ப தூக்கத்துல கனவா வருது போல இருக்குமா. நிஜமா இப்படி இல்லாம நடந்துச்சு. ஆனா ஆனா இப்ப நினைச்சா எனக்கு அதெல்லாம் ஞாபகமே இல்லையே. அத்தை, உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பழைய ஞாபகம் தான் வருது. உங்க வாழ்க்கையில நடந்ததெல்லாம் ஒரு கனவு மாதிரி வந்து உங்க மனசுக்குள்ள கண்ணாம்பூச்சி ஆடிட்டு இருக்கு. அம்மா இந்த வீட்டுக்கு உன்னை கூட்டிட்டு வந்தா உனக்கு பழைய ஞாபகம்லாம் வரும்னு டாக்டர் அன்னைக்கே சொன்னாங்கம்மா. அதான் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு ஞாபகம் வருதுன்னு நினைக்கிறேன். என்ன ஈசு? ஆமா சின்னையா. ஆமாம்மா அதேதான். ஈசு ஒரு விஷயம் கவனிச்சியா? அம்மாக்கு ஒவ்வொரு விஷயமா ஞாபகம் வர ஆரம்பிச்சிருச்சு. சீக்கிரமாவே பழசெல்லாம் அம்மாக்கு ஞாபகம் வர ஆரம்பிச்சிடும். எனக்கு எதை யோசிச்சாலும் ஒரே குழப்பமா இருக்கு. தலையெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு. தலையே சுத்துதுடா. நீ இங்க பாருமா, நீ எதையும் யோசிக்காதம்மா. இங்க எதையும் யோசிக்காத. கூடவே இரு, எங்கேயும் போயிடாத. நானும் இசுவும் பக்கத்துலயே தான் இருப்போம். கண்ணே மூடல, சரியா? சரிம்மா சரி. நான் எதுவும் யோசிக்க போறது இல்ல. போயிடாத, பக்கத்துலயே இரு, பக்கத்துலயே இரு. ஒண்ணு இல்ல. இந்த ஃபைல்ல பாதிக்கப்பட்ட பெண்களோட கேஸ் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. பெண்களுக்கு எதிராக நடக்கிற வன்கொடுமை, அதோட கம்ப்ளைண்டோட ஹிஸ்டரி எல்லாமே இருக்கு. இங்க இருக்கிற ஒவ்வொரு கேஸும் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பெண்ணோட கண்ணீர். இந்த கண்ணீரை துடைக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு தான் இருக்கு. பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பொண்ணுக்கும் நியாயமும் நீதியும் கிடைக்கணும். இந்த பெண்களுக்கு எதிராக குற்றம் செஞ்சவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்க எப்படிப்பட்ட செல்வாக்கான ஆளா இருந்தாலும் சரி, அவங்கள நாம விடக்கூடாது. இந்த கேஸ் எல்லாம் நீங்க டீல் பண்றப்போ உங்களை யாரு மிரட்டினாலும் சரி, எவ்வளோ பெரிய இடத்துல இருந்து ரெக்கமெண்டேஷன் வந்தாலும் சரி, பயப்படவே பயப்படாதீங்க. இம்மீடியட்டா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே மேடம். அவங்கள நான் பாத்துக்கிறேன். புரியுதா? புரியுது மேடம். சரி, இதுல இருக்கிற கேஸ் ஹிஸ்டரி எல்லாம் முழுசா படிங்க. என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. என்ன பண்ணலான்னு பார்த்து இம்மீடியட்டா ஒரு டெசிஷன் எடுக்கலாம். சரிங்க மேடம். எடுத்துக்கோங்க. ஓகே மேடம். சரி, நீங்க எல்லாரும் கிளம்பலாம். அடுத்த மீட்டிங் எப்போன்னு நான் இன்ஃபார்ம் பண்றேன். தேங்க்யூ மேடம். ஓகே மேடம், தேங்க்யூ.
நீங்களும் போங்க, நான் கூப்பிடுறேன். ஓகே மேடம். துளசி சொல்லு, என்ன பிரச்சனை? ஐயா அக்கா அக்கா, பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. வேற என்ன? ஒரு சந்தோஷமான விஷயம். சந்தோஷமான விஷயமா? என்னது அது? இந்த விஷயத்தை மட்டும் நான் சொன்னேன்னு வைங்களேன், நீங்க செமையா சக்கு சக்குன்னு குத்தாட்டம் ஆடுவியே. ஐயோ துளசி, நீ பாட்டுக்கு ஓவரா பில்டப் கொடுக்காத. என்ன விஷயம்னு சொல்லு, எனக்கு சஸ்பென்ஸ் தாங்கல. சொல்றேன் கேட்டுக்கோங்க. நம்ம அத்தை இருக்காகல்ல, அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பழைய ஞாபகம் எல்லாம் வந்துட்டு இருக்கு. துளசி, நிஜமாதான் சொல்றியா? ஆமாக்கா ஆமா. இத வச்சு நீ சொல்ற? எப்படி அவங்களுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்தது? அத்தை பழைய விஷயம் ஏதாவது சொன்னாங்களா? ஆமாக்கா, அவங்களுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் கனவு மாதிரி வந்திருக்கு. அதையெல்லாம் அவங்க ஒண்ணு ஒண்ணா சொன்னாங்க. அப்படியா? என்ன சொன்னாங்க துளசி? அது வந்துக்கா, சின்னையாவுக்கு கல்யாணம் பண்றதுக்கு எங்கேயோ பொண்ணு தேடி போனாங்களாம். ஆனா அந்த பொண்ணு சின்னையாவ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லுச்சான். உடனே சின்னையா இவங்க கிட்ட, எனக்கு கல்யாணமே வேண்டாம், நான் காலம் பூரா உங்க கூடவே இப்படியே இருந்துக்கிறேன்னு சொன்னாங்களாம். இது எல்லாம் கனவுல வந்துச்சுன்னு அத்தை சொன்னாங்கக்கா. அத கேட்டுட்டு சின்னையா என்ன தெரியுமா சொன்னாங்க? நம்ம வாழ்க்கையில நடந்ததுதான் உனக்கு கனவு மாதிரி ஞாபகம் வந்திருக்குன்னு சின்னையா சொன்னாங்க. ஆனா அத்தைக்கு இது அவங்களோட வாழ்க்கையில நடந்த மாதிரி தெரியல, கனவு மாதிரி தெரியுதுன்னு தான் சொன்னாங்க. இதுல இருந்து என்னக்கா தெரியுது? அவங்களுக்கு பழைய ஞாபகம்லாம் கனவு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிருச்சுன்னு தானே அர்த்தம். ஆமா துளசி, ஆமா, நீ கரெக்டா சொல்லிட்ட. அத்தைக்கு பழைய ஞாபகங்கள்லாம் கனவு மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. அத்தையே அவங்க வாழ்ந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போனா பழைய ஞாபகம்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகும்னு டாக்டர் சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரியே நடக்க ஆரம்பிச்சிருச்சு பாரு. அத்தை கூடிய சீக்கிரத்திலேயே நல்லபடியா முழுசா குணம் ஆயிடுவாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. ஆமாக்கா ஆமா. துளசி, எனக்கு இப்பவே அத்தைய பார்க்கணும் போல இருக்கு. நாங்க உடனே கிளம்பி வரேன். சரிக்கா நீங்க வாங்க. சரி சரி. பாய் பாய். நம்ம ஊர்ல புளிய மரத்துலயும் ஆலமரத்துலயும் கயர்ல ஊஞ்சல் கட்டி அப்படியே ஜல்லு ஜல்லுன்னு ஆடுவோம்.